கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்றைக்கு கொடுக்கிற செய்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் இன்னும் ஒளிமயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஜெயிக்க பிறந்தவர். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். போதும். அதுல மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்து. எத்தனை வசனம் கண்டுபிடிக்கலாம்? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், பின்னும் இதான் தொடக்கமே. பின்னும் நான் சொல்வது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எதன்படி? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இதுதான் மேட்டர். பிரச்சனை இதான், போராட்டமே இதான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமையா இருக்காது. ரெண்டு பேருக்கு எப்பவுமே சண்டை வந்து இருக்கும். யார் யாருக்கு? நமக்குள்ள மாம்சத்துக்கும் ஆவிக்கும். மாம்சத்தை கண்ணால பார்க்கலாம், ஆவியை கண்ணால பார்க்க முடியாது. ஆகையால் அசுத்த ஆவியையும் கண்ணால பார்க்க முடியாது, பரிசுத்த ஆவியையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆனாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்புறது பிரயோஜனமே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு நம்புறது பிரயோஜனமே இல்லை. கண்ணுக்கு தெரியாதது. பரிசுத்த ஆவியானவர் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா உன்னுடைய சுபாவம் மாறும் பொழுது உனக்கே தெரியும். அந்த அதுக்குள்ள இருந்த அசுத்தாவில போன பிறகு ஒரு நாட்கள் கிடப்பது எப்படி இருந்து எப்படி மாறிச்சுல. அந்த பரிசுத்தா உள்ள கொஞ்சம் என்ன பண்ண அவர் வேலை கொடுத்து மாத்திர. அதே போலதான் அசுத்த ஆவி உள்ள மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவனுடைய பேச்சையும் அவனுடைய பார்வையும் என்ன பண்ணா பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். வாயை தொண்டாலுமே என்ன பண்ணா தூஷணமான வார்த்தைகள் பேச. உலகத்துல மனுஷன் பேசுற கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பார்த்து அப்ப அதுக்குள்ள யாருங்கிறா? பிசாசு. அவன் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு நிற்பான், அழகா தான் இருப்பான், நல்ல புடவை ஜாக்கி நல்ல நகை எல்லாம் போட்டு நல்லா இருக்குதா. ஆனா கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசும்போது உள்ள யாருங்கிறா? யாருங்கிறா? ஐயோ, அப்ப பேய் உங்களுக்குள்ள இருக்குது. அதை தைரியம் சொல்ல மாட்டீங்க. நமக்குள்ள இருக்குது பேய் அசுத்த தைரியம் சொல்ல. எந்த மனுஷனுக்குள்ள கெட்ட வார்த்தை வருது உள்ள பேய் இருக்குது. எந்த மனுஷனுக்குள்ள விபச்சார வேசித்தன குடி வெறி எல்லாம் பேய். அப்ப பேய் அந்த அசுத்தாவி மனுஷனுக்குள்ள பூந்துச்சுன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த அசுத்தாவி ஒரு பெண்ணுக்குள்ள பூந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் கணவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா, எப்ப பார்த்தாலும் கணவன் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா குடும்பத்தில் என்ன இருக்குது? நிம்மதியே இல்லை. அதனாலதான் ஆவியுள்ளவர்கள் பரிசுத்தாவி பெற்றவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஆவிக்கேற்றபடி எப்படி நடக்கணும்? அவன் தேவனை அறியாதவன், நாம் தேவனை அறிந்தவர்கள். அது பைத்தியம் போல கத்தினே இருக்கட்டும். ஏதாவது பேசிட்டு போகுது, ஏதாவது செஞ்சுட்டு போகுது சொல்லிட்டு நீ அமைதியா இருந்தீன்னா உள்ளுக்குள்ள அவர் என்ன பண்ணாரு? அந்த மாம்சத்தை அடக்கிறதுக்கு வல்லமை உனக்கு கொடுப்பார். அந்த மாம்சத்தை ஆமா பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தை பெத்த பிள்ளை ஜோதி அவன் போட்டு வச்சுக்கிறான், தாயை போட்டு வச்சுக்கிறான். வயசான தாயை கையை வச்சிருக்கிறான். அவனுக்கு என்ன ஆகுது? அசுத்தாகிறது. அப்ப அதே மாதிரி அநேக குடும்பங்கள் இருக்குது. பெத்த பிள்ளையே
தாய் தப்பனை ஏமாத்தி நடுரோட்டில் விட்டு போகுது. அவனுக்குள்ள என்ன இருக்குது? அவன்தான் அவன் பேய். வீட்டுக்குள்ள பேய வச்சுக்கிட்டு அப்பா சாப்பிட்டியாப்பா என்னப்பான்னு விசாரிச்சேன்னு நீ யாரை உபசரிக்கிற? யார் உபசரிக்கிற? பேய உபசரிக்கிற. நீ பேய உபசரிக்க அது இன்னும் ஒன்னால உள்ள உன்னை பயங்கரமா நடுரோட்டில் வந்து நிறுத்திடும். தள்ள வேண்டியவங்களை தள்ளின்னு தூக்கி தள்ளி போட்டாதான் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதி என்ற நிம்மதியான ஒரு வாழ்க்கை கட்ட உருவாக்கி தருவார். அல்லேலூயா. அதுதான் மாம்சத்தின் கிரியைகள். உபவாசிங்க அந்த வசனத்தை 18-19. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். முதல்ல எது? விபச்சாரம். மனுஷன் விபச்சாரம் பண்றது தெரிந்தா தெரியலையா? தெரிஞ்சிருந்தா அந்த பேய் பக்கத்திலே நம்ம வர வச்சிருந்தா எப்படி இருக்கும்? தெரிஞ்சிருந்தா முதல்ல விபச்சாரம் தான். ஆனா அந்த விபச்சாரம் செய்யற மனுஷனுக்கிட்டே நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு அவங்ககிட்டே நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம். நம்ம குடும்பம் என்ன சண்டை பெருசா என்ன இருக்கணும்? அப்ப உனக்குள்ள அந்த அசுத்தாவி என்ன பண்ணா கிரியை வந்து. அதனால நீ வைராக்கியமா தேவனுக்குள்ள நிக்க முடியல, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, உபவாசம் பாய்ச்சி போட முடியல. ஏன்னா விபச்சாரம் செய்யற மனுஷனை அவனை ஒரு பேயா நீ பார்க்க மாட்டேன். நீ அவனை உறவுக்காரனா மனுஷனா புருஷன் கல்லான கனவு புல்லான புச்சம் பார்க்கறதுனாலதான் என்ன ஆகுது? அந்த பேய் இருக்கிறதெல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதே இல்லையா? முதல் விபச்சாரம். அப்புறம் வேசித்தனம் என்னது? மனசிலே வேசித்தனமா சிந்திச்சுக்கிட்டே இருந்து கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களா பார்த்து தொட்டு பேசுறது, அப்படி கட்டி வச்சு நான் மாமண்டி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண ஏஜுக்கு வந்து பிள்ளைங்களா பூச்சின்னு வார்த்தைனா அது இதெல்லாம் வேசித்தனம். அசுத்தம் என்னது? கெட்ட விதமான சிந்தனைகள், பேச்சுகள், வாயில வரதெல்லாம் கொஞ்சம் வார்த்தையா வரும். காம வருது காமக்காரம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பொறாமை. என்னது? பொறாமை, காம விகாரம். அப்புறம் விக்கிரகாராதனை, பில்லு சூனியம். அது எது? அந்த பில்லு சூனியம் வந்து கத்தரை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் நம்ம என்ன பண்ண விசாரிக்கும் போது அது பில்லு சூனியம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், குடிவெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. களியாட்டுகள் என்னது? சீரியல். காலைல உட்காந்துனா மத்தியானம் வரைக்கும் அந்த டியூட்டி முடிஞ்சவொடனே மறுபடியும் சாயந்தரம் உட்காந்து நைட்டு 2 டியூட்டி கல்யாணம் பார்த்துன்னே இருப்பாங்க. அது வேஸ்டா பார்த்தீங்கன்னா உட்காந்து கல்யாணங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் கிராமத்துல இத்தனை காரியங்கள் இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் இருக்குதுன்னு கை தூக்குமாளா? இருக்குதுல்ல? அப்ப இந்த பேர்களோட வாழ்ந்தா நம்ம எப்படி இருக்கும்? நம்மளும் அவஸ்தைப்படுறோம். 10 நாய்க்கிட்ட நம்ம பக்கத்துல உட்காந்தோம்னா நம்ம தூக்கமே வராது. அதே 10 கத்தின்னு என்னவா அழைச்சு ஓய மாட்டுதே தொலை கத்திக்கிட்டே இருந்து பாரு. ஏதோ முச்ச சனிய தூங்க கூட முடியல சொல்றாங்களா? சொல்லியா ஒண்ணு போனா ஒண்ணு வருது. ஏன்னா இந்த 17 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எவ்வளவு போராட்டமான வாழ்க்கை வாழணும். ரட்சிக்கப்படாத மனுஷங்கிட்ட ரட்சிக்கப்பட்ட மனுஷி அவதான் உண்மையிலே உபத்திரப்படுகிறவன். அவதான் உண்மையான உபத்திரப்படுகிறவன். அந்த ரட்சிக்கப்படாத மனுஷனோட வாழ்ந்து காட்டி ஜீவனை விடுற அதுதான் நல்ல போராட்டம். அதுதான் நல்ல போராட்டத்தை போடுறது. அதுதான் நல்ல வாழ்க்கை. அதனால அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு ஓரம் கட்டிட்டு அவன் மதிக்காத கூடாது. அவங்ககிட்டயே வாழ்ந்து காட்டி அவனால பேய் அது ஒரு நாள் அந்த பேய் ஓடும் அப்படின்னு பண்ணி அவனுக்காக ஜெபிக்க கத்துறத மாத்தலாம். அது இல்லையா?
சரி, மாம்சம் என்ன எந்தெந்த வகையில தொந்தரவு கொடுக்குதுன்னு ஒரு 5 காரியம் சொல்லுங்க பார்க்க. என்னென்ன மாம்சம் டிஸ்டர்பன்ஸ்? மாம்சத்துல டிஸ்டர்பன்ஸ் வராதே இருக்காது. மாம்சத்துல டிஸ்டர்பன்ஸ் வராதே இருக்கு. நிறைய காரியங்கள் இருக்குது. அதை குறித்து 1 வருஷமா கூட பேசலாம். அந்த செய்தி 1 வருஷமா கூட பேசலாம். தெரிஞ்சவங்க சொல்ல மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? இவங்க 2 பேருக்கு ஏன் ஒத்துமை வர மாட்டேங்க? ஒன்று சொல்லி காட்டுற பாருங்க. உனக்கு மனசுல ஒருத்தர் கொடுக்கணும்னு என்ன பண்ண மனசுல ஆவியான உள்ள தூண்டி விடும். ஆனா இன்னத்த சொல்ல, அதை நீ செய்யாத, என் பேச்ச கேளு, அதெல்லாம் நீ அவங்கள ஒண்ணு கொடுக்க அது என்ன பண்ண. அப்போ உடனே மாம்சத்துல போய் அவங்க பேச்ச கேட்டு என்ன பண்ணுவான்? நம்ம செய்ய வேண்டியது செய்யாம தடுக்கிறது எது? மாம்சம். இரக்கம் காட்டுன்னு ஆவி சொல்லும், இரக்கம் காட்டாத. ஆவி விட்டு கொடுன்னு சொல்லும், மாம்சம் என்ன சொல்லும்? விட்டு கொடுக்காத. மாம்சம் சொல்ல சமாதானம் போயிடு, என்ன மாம்சம் சொல்ல சமாதானம் போயிடாது, வேண்டாம், அது ஓரங்கட்டு, இப்படி சொல்லும். இப்படி மனுஷிக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். அதனால போராட வேண்டியவர்கள் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் தேவனுக்கு மேலானவரை எதனா புரிஞ்சுதா? வசனம் எப்படின்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி கல்லறை விட்டு புதிய சரீரமா மேல உயிர்த்தெழுந்து வராரோ, அதே போல நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த தண்ணில மிச்சி முழுக்கின உடனே பழைய மனுஷன் என்ன பண்றான்? செத்துறான். பழைய சுபாவங்கள், பலவிதமான காரியங்கள், பழைய வறுமை தத்தை எல்லாம் அதெல்லாம் தண்ணியோட போயிடுது. நீ எழுந்து வரும்போது இயேசுக்கு சாயலாய் எழுந்து வர எழுந்தது உண்டானால் இப்ப கிறிஸ்து எங்க உட்காந்துக்கிறாரு? பிதாவுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப அவர் மேலான கடைசி நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு தான் போறோம், பிதா கிட்ட தான் போறோம், ஏசு இந்த இடத்துல தான் போறோம்னா, அப்ப ஏசு மேலானவர்கள் தேடினது போல நீ எதை தேடின? மேலானவைகளை தேடுங்கள். இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், அநேக ஊழியக்காரர்கள் மேலானவர்கள் தேடுறது கிடையாது, கீழானவங்களே தேடுவாங்க. கீழானவங்களை தேடின இப்படி தேடினாதான் நம்மளுக்கு மதிப்பு, இப்படி தேடினாதான் மதிப்பு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆரம்பத்தில் ஊழியர் செய்யும் போது அந்த பழைய சைக்கிளில் வருவேன். பழைய சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எனக்கு இப்போ வண்டி இருக்கு, எனக்கு ஓட்ட தெரியாது. வண்டி வாங்குற அளவுக்கு ஐசத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு ஓட்ட தெரியாது. அதுக்காக வண்டி இருக்குது, வண்டியெல்லாம் வச்சுங்க ஆசீர்வாதமா இருக்குன்னா தெரியும். ஆனா வண்டி அற்புதம் செய்யுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவியான அற்புதம் செய்வாங்க. நமக்குள்ள இருக்கிற அப்ப ஆவியானவருடைய உறவு வைத்து அபிஷேகத்தை இருந்திருந்ததா நீ இஸ்திரி போட முடியாத அளவுக்கு சட்டையா இருக்கலாம், பழைய துணியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஆனா உனக்குள்ள இருக்க அபிஷேகம் புதுசு. உனக்குள்ள இருக்க அபிஷேகம் பரலோகத்துக்கு புதுசு. அந்த அபிஷேகத்தில் இருந்தால் வேதம் சொல்றது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, ஆவியினாலே. தேவனுடைய ஆவி இருக்கிற மனுஷனா கண்டுபிடிக்கிறதுல எவன் கோடை சுட்டு போட்டு வரனா, எவன் கார்ல வரனா, அவங்கதான் பெரிய பாஸ்டர். அவங்ககிட்ட தான் ஆண்டவர் நிறைய இருக்குது. இப்படி ஒரு ஜனங்களுக்கு என்ன மதிப்பா போச்சு. நீ மோகன்சிலாசிலே தேடி போனா கூட உனக்கு அங்க அற்புதம் நடக்காது. ஏன் நீ யார் தேடி போற? மனுஷரை தேடி போற. உனக்குள்ள ஆவியானது இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ற? அவரை நீ மதிக்கிறது கிடையாது, அவர்கிட்ட பேசுறது கிடையாது. அதான் மோகன்சிலாசர் அவரோட ஊழியம் என்னன்னா, பாவிகளை ரட்சிக்கிற அவிசுவாசிகள் தேவன்கிட்ட சேர்க்கிற ஊழியம் தான். இங்க விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? மகன். அப்ப உனக்கு என்னப்பா, யாரும் நீ விக்கிரமாகிட? மோகன்சிலாசரை விக்கிரமா வச்சுட்ட. அவரே சொல்லிக்கிறார், நீங்க என்ன தேடி வர வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்திலே ஜெபம் பண்ணாலுமே தேவன் அற்புதம் செய்வார். அது மேல எவ்வளவு அற்புதங்கள்
கர்த்தர் செய்கிறார். அப்போ நீங்கள் தேடி வந்து எந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறாயோ, விசுவாசம் ஜெபிக்கிறோ, மனசுல இருக்கிற வேதனைகள் கொட்டுகிறாயோ, அந்த வேதனை கொட்டி நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரை அதுல செய்ய மாட்டேன், நீ இன்னாதான் ஜெபம் பண்ண கொடுக்க அப்படியே இருப்பாரு. அப்படி செய்வாரா? பொல்லாதவராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது உன் பரம பிதாவிட்ட இயேசு நாமத்தை நீ கேட்கும் போது உனக்கு நல்லது செய்யாமல் இருப்பாரா? நல்லது நிச்சயமாக செய்வார். நீ எந்த ஓரப்பட்டாரா இருக்கட்டும், நடு ரோட்டா இருக்கட்டும், நீ பேச வேண்டிய பேசு, சேர வேண்டிய சேரு. அது இல்லையா? அதான் கிறிஸ்து மேலானவர்களை தேடுங்கள், மேலானவர்களை அந்த அபிஷேகத்தை தேடணும். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரணும், அந்த அந்த அபிஷேகத்தை வல்லமை வரணும். நான் தேவனோடு பேசினேன், எது இருந்தாலும் சரி. நான் இன்னைக்கு ஓப்பன் ஆண்டவர் முன்னால சொல்ல பைபிள் வச்சுன்னு சொல்றேன், நான் ரோட்ல பட்டாலும் படுப்பணத்தை கர்த்தரை விட்டுட்டு போக மாட்டேன். என்ன பிச்சைகள் ஆக்குறாங்க சரிதான், ஒண்ணுமே இல்லை, தோத்துட்டாலும் இதுதான். எங்கேயாவது தனிமையான நான் மணிகிட்ட அடிக்க சொல்றேன். ஏன்னா கூட்டத்தோடு இருந்தாதான் நல்ல இதெல்லாம் ஒண்ணுமே எவ்வளவு துரத்துறாங்களோ கர்த்தர் என்னோட கூட இருந்துன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை ஒண்ணுதான் துரத்தி அனுப்பிச்சாங்க, வஸ்திரத்துல கேட்டு உரிச்சு அனுப்பிச்சு யோசேப்பை எகிப்துல விட்டுட்டாங்க. ஆனா கர்த்தர் யாரோட இருந்தா? யாரோட இருந்தா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்போட இருந்தாரு, கர்த்தர் என்ன பண்றாரு? ராஜாவாக்கிட்டார். அதே போல உங்களுக்கு எங்கெல்லாம் உபத்திரம் பிரச்சனை வருதோ, நீங்கள் மேலான இயேசுவை மாத்திரம் அந்த இடத்துக்கு பிடிச்சிங்க, அதான் நிரந்தரமான இடம். பரலோகத்தை குறித்தியே ஒரு என்ன பண்ண அந்த மைண்ட் அதே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை, இப்படி கஷ்டம் அந்த கஷ்டம், நீங்க அதே பேச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன தண்ணி பூமிக்குரியவங்களையே தேடிக்கிட்டே இருக்கிற. மழை வரல பாஸ்டர், ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர், வரலன்னா கவலைப்படாத, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிரு. இது வரைக்கும் நடத்தினவரு இதுமாதிரி ஆடு செத்து போச்சு பாஸ்டர், செத்தா பரவாயில்ல, நீ சாவல இல்ல, ஆடு தான் செத்துச்சு. உன் புள்ள சாவல, புள்ள சாவது முக்கியமா ஆடு சாவது முக்கியமா? ஆடு செத்ததுக்கே இவங்க அழுவாங்க. ஆடு செத்ததுக்கே அப்ப என்ன பண்ண? ஆட்டு மேல ஏன் ஆடு மேல பாசு இல்ல, அது வித்தா 10,000 போகும் பாஸ்டர். அப்ப பொருள் மேலதான் உனக்கு ஏக்கறது தவிர ஆத்மா மேல ஏக்கல. அல்லேலூயா. ஆடு செத்து போச்சுலாம் ஜெபம் அழுதுன்னு. சரிம்மா, ஆடு உயிரோடு வைக்கிற பேசாத உன் பேரன் எடுத்து உடம்பு சில ஆக்கி எடுத்துக்கிட்டா விட்டுருவீங்களா? அல்லேலூயா. அதனால நம்முடைய பிள்ளைகளையும் குழந்தைகளும் பேர கத்த கண்மணி போல காத்துட்டு வரார, அவரோடு நீங்க என்ன பண்ண ஐக்கியமா இருங்க. மற்றதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண கூட கொடுப்பார். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 வசனம். நாம் பசுத்த ஆவி பெற்றவர்கள் உலகத்தில் இருப்பனுக்கு நமக்குள் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதனால், பெரிய நமக்குள் இருப்பதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்கணும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே யார் நிரப்ப? தேவன் நிரப்பா, இதான் நிரப்புற. அவர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியில பிறந்தவர் தானே, அவருக்கே பரிசுத்த ஆவி தேவை? மாம்சத்தில் இருக்கார், அவர் மாம்சத்தில் இருக்கிறார். நம்ம போல அவர் மாம்சத்துல இருக்கிறார், அவருக்கு சோதனை. அப்ப தேவன் அவர் பரிசுத்த அவர் நிரப்புனார்னா, அதை விட கேடு கட்ட மனுஷன் நானு, மோசமான பாவி நானு. வெளியில தான் சொல்ல முடியாது, நான் பாவத்திலேயே மோசமான பாவத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இங்க நல்ல பிள்ளைமான வேஷம் போட்டுருக்கேன், ரட்சிக்கப்படாத முன்னாடி இந்த காலங்களில். அதனால பரிசுத்த ஆவியினால பிறந்தவருக்கே பரிசுத்த ஆவி தேவை. அப்படிதான் பண்ணுது தேவனோட வாசிங்க. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஏன் அவர் அபிஷேகம் பண்ணினா? அவர் அபிஷேகத்தால் இருந்தாரு. ஏன் அவருக்கு அபிஷேகம் தேவை? அது ஒரு நாள் அபிஷேகம் அன்னைக்கு போயிடும். அவர் மருந்து ஜெபம் பண்ணுற அபிஷேகத்தை வாங்குற. அதனால 12 வருஷமா பெரும்பாடு ஸ்திரீ அவளை தொட்டோட சாக்கி பக்குன்னு அச்சிச்சு.
தொட்டவன சாக்கு பக்குன்னு அச்சோம் நம்மள. 12 வருஷமா போயிருந்த உதிரம் நின்று போச்சு. நீ அபிஷேகத்தோடு நிறைய நிறைஞ்சினா உன்னை தொட்டவர்கள்லாம் சுகமடைவாங்க. ஆமென். பேதர் நடந்து போகும்போது நிழற்பட்டு சுகமானார்கள். அதுக்காக பேதர் என்ன பைபிள்ல படிச்சுட்டு வந்தாரு. அவருக்கு நான் ரெவரண்ட் பட்டமா, இன்னைக்கு ரெவரண்ட்னு பேரை வச்சிருப்பான். ஒரு அற்புதம் நடக்காது. பேர் தான் ரெவரண்டா இருக்கும், அங்க ஒண்ணும் நடக்காது. ஆனா பேருக்கு எந்த ரெவரண்டும் கிடையாது, எந்த பைபிள் கிளாஸுக்கும் போல, எந்த டீச்சிங்கும் இல்லை. அவருடைய வேலை என்ன வேலை? பேருக்கு என்ன நடக்குது? மீன் பிடிக்கிற வேலை, மீன. அதனால அவர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ண, கத்தியோட தான் இருப்பார். செவுல வெட்டுறது, அந்த செவுல வெட்டுற பழக்கத்தினால்தான் மல்குச காதை வெட்டிட்டார். ஏன்னா செவுல் வெட்டுறது என்ன பண்ணலாம், அந்த பழக்கத்தையே மல்குச வந்து காதை வெட்டு. அந்த புத்தி மாறல. எப்ப மாறுச்சு அந்த புத்தி? பசுத்த ஆவி வந்த உடனே அவள ரோட்ட நின்று தைரியமா பேசுறாரு. ரோட்ட நின்று தைரியமா பேச ஆரம்பிச்சார். பசுத்த ஆவி நிறைஞ்சா அந்த தைரியம் வந்து ரோடுன்னு பார்க்காது, தைரியமா பேசும். தெருவுலத்தை வந்து பாத்தீங்கன்னா போன மாசத்தை சந்திரா ஒரு பக்கம் கலக்குது, இந்திரா ஒரு பக்கம் கலக்குது, சங்கீதா ஒரு பக்கம் கலக்குது, காமாட்சி ஒரு பக்கம் கலக்குச்சு. கிள்ளையாது முல்லையாவது கலக்கி விட்டாச்சு. இப்போ அது என்ன பேட்ட டிஎஸ் பாட்டை கூப்பிட்டுக்கிறான், அங்க கொஞ்சம் வந்து கலக்குங்க. சரி, இப்ப அவன் கலக்கி நிற்கிறான். ஏன்னா இப்ப ஆடி மாசம் அவன் கூத்து ஆட்டெல்லாம் முடிட்டான். அதுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபயரா ஜபத்துல இருப்போம். அப்ப ஜபத்துல இருக்கிறது நான் வந்து உங்க ஜபம் பண்ண அனல் முட்டமா, நீங்களே வீட்டுல இருந்து ஜபம் பண்ண அடுத்த மாசத்துக்கு ரெடியா இருப்பீங்களா? ஆமென், அல்லேலூயா. அதனால வந்து பேதுரு யோவானும் என்ன பண்ண காத்திருந்த பெந்தகோஸ்து நாள் வந்து காத்திருந்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அதே போல ஜெபிக்கும் போது தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தார பரிசுத்த ஆவியானவர் ஊட்டணி ஒரு கலக்கலாம். எவ்வளவு என்னென்ன மருத்துவம் என்னென்ன செய்யறாங்கன்னா ஒரு கலக்கலாம். 30 வருஷமா பண்ணப்பட்ட கத்து கலக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பெரிய கலக்குன்னா ஜபம் மாற போகுது. கியூல நிக்கணும், கியூல ஜபம் பண்ணதுக்கு கியூல நிக்கணும். கரெக்டா செய்ய மாட்டாரா? அந்த வாஞ்ச இருக்கணும். அந்த இடத்துல பார்த்து இந்திரா கையில ஒரு 50 பேருக்கு நிக்கணும், சந்திரா கையில ஒரு 50 பேர் நிக்கணும், பொம்பளை பெண்கள் அந்த பக்கத்துல மணிகிட்ட ஒரு 50 பேர் நிக்கணும், பெலோகிட்ட 50 பேர் நிக்கணும். அந்த மாதிரி எழுப்புதல் பண்ணப்பட்ட வரணும், வராதா? வரும், கத்த செய்வார். அந்த மாதிரி அதுதான் மேலானவை தேடுங்கள், அந்த மேலான வரங்களை தேடுங்கள், மேலான அபிஷேகத்தை தேடுங்கள். இவங்க என்ன பண்றாங்க? முதல்ல சைக்கிள போனோம், அப்புறம் பைக்ல போனோம், அப்புறம் கார்ல போனோம். இந்த எண்ணெய் இருக்கிறவங்க அந்த எந்த அபிஷேகம் வராது. நீ இதுலயே திருப்தி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் வரும்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செஞ்சுட்டே இருக்கணும். அதனால பரிசுத்தாவில் நிறைஞ்சு நன்மை செய்கிறவா இருந்தார். வாசிங்க வசனத்தை 10:38. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும், அவர் முதல்ல என்னது? நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும், குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அதுல 4 இடமும் போற அத போல கைப்பிடித்து எடுத்துட்டு என்ன பண்ண, நீ ஆண்டவரை பிரியப்படுத்த உன்னுடைய குழந்தைகளை பத்தி எதிர்காலத்தை பத்தி நீ கவலைப்படாதப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு ஆலோசனை கத்தர் கொடுத்தார். ஊழியக்காரனுக்கு சோதனை நிறைய வரும். இப்ப எதிர்காலத்தை கலக்க போறான். சாத்தானை தெரிஞ்சு போச்சு. இவன் இப்ப இருக்கிற உருவாக்க ஒரு சுகர் அனுப்பு, பிரஷர் அனுப்பு. வேகம் ஓடுற வண்டி என்ன பண்ணிட்டான்? ஆனா அவன் ஒரு நாட்டு எழுதி பிரகாசித்து நட்சத்திரத்தை போல அனைத்து ஜாதிகளுக்கு
வாட்சி கத்தர் வச்சிருக்காரு. அவன் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால என்ன ஆகுனா, அவனுக்கு பரவாயில்ல பிடிச்சி இப்படிப்பட்ட ஆளா வரனா, சரி இவனுக்கு கொஞ்சம் சுகர் அனுப்பலாம், இவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அனுப்பலாம், இவனுக்கு ஒரு மனசு வரலாம் இப்படிலாம். ஆனா எத்தனை இது வந்தாலும் கத்த செய்ய வேண்டிய நேரத்தை செய்ய தூக்கிடுவார். அல்லேலூயா. மனிதன் நல்லா இப்ப வல்லமா பயன்படுத்த நினைக்கிறேன். திடீர்னு கண்ணுக்கு வந்துட்டான். ஏற்கனவே முடக்க வாரத்துல நடக்க முடியல, எனக்கு முடியல. போன வாரத்தை கண் கலங்கி போய் செவந்து போய் டாக்டர் போனா அங்க பாண்டிச்சேரி அனுப்ப சொல்லிட்டாங்க. அங்க ரத்தம் டெஸ்டிங் 5000 ரூபாய் கேட்கறாங்களா? எவ்வளவு கேட்கறாங்க? ஆமா. இவருக்கு என்ன ஆச்சு? 100 ரூபாய்க்கு போச்சு. ஒரே வாட்சண்ண இருக்குதோட சாவு, இருக்குதோட என்ன வந்தாலும் சரி நினைக்க மாதிரியா. நல்லா இருக்கிறவனும் ஒரு நாள் மறைக்க தான் போறான். வியாதி இருக்கிறவனா உன்னை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கவே சீக்கிராச்சு, கவலைப்படாது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்ன பண்ண, அந்த கேட்ட 5000 6000 கேட்ட இடத்துல எல்லாம் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா எடுக்க வச்சிட்டாங்க. அது இல்லையா? உலகத்தை கலக்கிறவர்கள் சாத்தான தெரிஞ்சு போச்சு. அவன் வியாதியை நோயை கொடுத்து நம்ம போக வேண்டியது போகக்கூடாத அளவுக்கு மடிக்க போடுறான். என்னை என்ன ஜவ்வு அறுத்து விட்டான். நல்லா ஓடிந்தவன ஜவ்வு அறுத்து விட்டுட்டு டெக்கு டெக்கு டெக்குன்னு மெதுவாக போறான். கொஞ்ச நேரம் பார்த்து மாடு விட்டு கையை ஒடிச்சிட்டான். மாடு விட்டு கையை ஒடிச்சு மணி கட்டி ஒட்டி போச்சு. அதனால ஊழிய நினைச்சா நிக்கல. அது இல்லையா? அப்புறம் முடக்கு வர காது ஒரு பக்கம் ஈத்துக்குச்சு. முடக்கு வர வந்து போய் நடக்க முடியாம அவஸ்தைப்பட்டுன்னு ரொம்ப கஷ்டம். அதை கத்தர் விட்டாரா? விடல. நல்லா தெரிஞ்சு போச்சு. எதிர்காலத்துல கத்த நம்ம எழுதி பிரகாசிக்க போறோம். அதனால வேற வாக்கிய பல பிரச்சனைகள் வந்தது. கத்தர் விட்டாரா? விடல. நம்ம கலக்கிறவளா இருக்கணும். பக்கத்துல கையை வச்சு சொல்ல, நீ கலக்கிறவளா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கேளு. ஆமென். அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். பிசாசு இப்படி அகப்பட்ட யாவரையும் குணமாக. நமக்கு வியாதியா இருந்தாலும் இங்க நமக்கு மூச்சு வாங்க வீசிங்க, நமக்கும் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ண அங்க சுகமாகும். நமக்கு மயக்கமா இருக்கும், நமக்கு ஜெபம் பண்ண அவனுக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. நானே நோயாளி, நீ அது சொல்லாத. இந்த நோயாளி தான் உன்னை குணமாக்குவாங்க. அல்லேலூயா. அதனால நடக்க முடியாத சரிதான், வீசிங் வந்தாலும் சரிதான், சுகர் இருந்தாலும் எது இருந்தாலும் செய்ய. நீ செய்ய வேலை செய்யணும். ஒரு காலுக்கு ஒரு படி எட்டு நன்மை செய்யணும். காலை எட்டு வச்சு வைங்க, உன்னை பயங்கரமா கத்த பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் ஊருக்கு வரலாம் பாஸ்டர் இருந்தேன். அதே நேத்தில இருந்து பாஸ்டர் உடம்பு வலி அடிச்சு போட்டாச்சு பாஸ்டர். என்னமா சாப்பிட்டேன்? என்ன ஒன்று வீட்டு காரி வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டேன் பாஸ்டர். எது தின்னாலும் உடம்பு வலி எது வந்தாலும் சரி. இன்னைக்கு என்னாலனா இன்னைக்கு இந்த வண்டி ஓடலாம், நாளைக்கு ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை செய்கிறோம் சுற்றி திரிணும். அப்ப இயேசுவுக்கே பரிசுத்த அபிஷேகம் தெரியும். பரிசுத்தமானவருக்கே தேவைப்பட்ட, பாவப்பட்ட நமக்கு தேவைப்படாது, அதிகமா தேவை. அதிகமாக தேவைப்படுனா எப்பதான் உனக்கு நேரம் கிடைக்கும் அப்போதான் பிதா பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பிதா பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரின. நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு யாராவது நன்மை செய்வாங்களான்னு நம்ம பார்க்கணும். நமக்கு யாராவது நன்மை செய்வாங்களா? நல்ல சமாரியன் ஓமையில பார்க்கும் பொழுது பாஸ்டரும் போயிட்டாரு, சின்ன பாஸ்டரும் போயிட்டாரு. யார் வந்து அவங்க நன்மை செஞ்சா? சமாரியன் கீழ்ஜாதிக்காரர் செஞ்சான். அவன் செஞ்சு என்ன பண்றான்? அந்த வசந்த மண்ட வாசத்தை முடிப்போம். 10ஆம் அதிகாரம் 36 37. இல்ல, லூக்கா 10ஆம் அதிகாரம் 36 37 வாசி. 35 வாசிங்க சார். மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, சத்திரக்கார கையில கொடுத்துட்டு, நீ இவனை விசாரித்துக் கொள். அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால், அதிகமாக நீ ஏதாவது அவனுக்கு செலவழித்தால், நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். போதும். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? அவர் கையில இருக்கிற திராட்சை ரசத்தெல்லாம் எடுத்து
ஊத்தி ஒரு மருந்து மாதிரி கட்டு போட்டு முன்ன ஆட்டத்துக்கா செஞ்சு அவனை தன்னுடைய வண்டியில ஏற்றிக்கிட்டு ஒரு சத்தத்துல போய் என்ன பண்ண மருத்துவமனை ஒரு ஹாஸ்பிட்டல் ஒப்பச்சிட்டேன். நீங்க இவனுக்கு பணிவிட செய்யுங்க, இவனுக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது இவனுக்கு செலவு பண்ண நான் வரும்போது நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம செஞ்சாருல அதே போல நம்ம முடிந்த அளவு இப்ப அவன் சமாரியன், அவன் கடவுளை அறியாதவன். கடவுளை அறிஞ்சவன் 2 பேர் போயிட்டானுங்க. பெரிய பாஸ்டம் போயிட்டாரு, சின்ன பாஸ்டம் போயிட்டாரு. ஆனா கடவுள் அறியாத என்ன பண்ணான்? உதவி பண்ண. இங்க ஒரு காலத்துல வரும்போது ஒருத்தர் ஐயப்பன் இருந்தார். யாரு? ஐயப்பன். அவன் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிப்பான். ஆனா அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த அரும்பாயா இருக்கிறாங்க ஆச்சு, அவங்க அம்மா அவனை குளிப்பாட்டி விட்டுக்கிறாங்க. குளிப்பாட்டி சாப்பாடு போட்டாங்க. அந்த பிச்சைக்காரர் அவன் பேர் ஐயப்பன். அது மாதிரி இன்னொருத்த மனோகரன், அவன் குடிகாரான், அவனுக்கு உதவி செய்யறான். அவனுக்கு உதவி செஞ்சுக்க. இவங்களும் கடவுளை சரியா அறியாதவங்க. அறிஞ்சவங்க என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இப்ப நம்ம அறிஞ்சவங்க செய்யணுமா அறியாத செய்யணுமா? இப்ப அறிஞ்சவங்க அதிகமா செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு நன்மை செய்யும் பொழுது தேவன் அதை வர்த்திக்கு செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. சொல்லு, என்ன நன்மை செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். என்ன நன்மை செய்ய முடியும்? எதுவுமே அவனுக்கு ஜெபம் பண்ணுவான், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவான். கையில ஒண்ணுமே இல்லைன்னா அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவனுக்காக ஒரு விசேஷமான உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவான். அப்படி செஞ்சு பாரு, நீ அவனுக்கு உதவி செய்யறவர்களுக்கு உன்னுடைய பாக்கெட்டை நிரப்புவார், உன்னுடைய பாத்திரங்களை நிரப்புவார், உன்னுடைய வீட்டையெல்லாம் ஆசீர்வதிப்பார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயத்தில் நீ வாசம் செய்யும். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயத்தில் நீ வாசம் செய்யும். கர்த்தாவும் கரத்தில் நான் களிமண் போலானே, கர்த்தாவும் கரத்தில் நான் களிமண் போலானே, உன் இஷ்டம் போல் வாழ்ந்திடும் தினம் என்னாலும் நடத்திடும்.